அந்த பொண்ணும் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பஸ்ல ஏறுறா. அதை பார்த்த அந்த டிரைவரும் எதுக்காக நீ ஆத்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. உடனே அவ கோவப்பட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு அவன் பக்கத்துல வரா. உனக்கு இது புரியுதா இல்லையா? இங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, அவன் மேல ஒரு சொட்டு தண்ணி கூட படல. அது மட்டும் இல்லாம அவன் முகம் ஃபுல்லா வாடி போயிருக்கு. இதெல்லாமே பார்த்துதான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த பயத்தை அவ வெளியே காமிக்காம அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் அவனும் ஒரு குச்சி எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறா. இந்த குச்சியை உன்னோட வீட்டில் கொண்டு போய் ஒரு பவுலில் தண்ணியை நிரப்பி இதை நிற்கவி. ஒருவேளை நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு கெட்ட ஆத்மா. இன்னைக்கு நைட்டு யார் வந்து கதவை தட்டினாலும் எக்காரணத்தை கொண்டு அந்த கதவை ஓப்பன் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறா. இவளும் தன்னோட வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக அவள் பாட்டுக்கு அவள் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போதான் யாரோ ஒருத்தங்க அவள் கதவை தட்டுற மாதிரியே இருக்கு. ரொம்ப சத்தமாக தட்டிக்கிட்டு இருக்காங்க. இவளும் யாரா இருக்கோ அப்படின்னு அங்கிருந்த ஹோல் சொல்லியா பார்க்குறா. அது அவளோட ஃப்ரெண்டு தான். கதவை திறக்கலாம் அப்படின்னு போகும்போது தான் அந்த டிரைவர் சொன்னது ஞாபகம் வந்து அவ கதவை திறக்காம அங்கிருந்த குச்சியை ஒரு பவுலில் நிற்க வைக்கிறா. உடனே அந்த பவுலில் அந்த குச்சியும் நிற்குது. பயந்து போய் அவ இருக்கும் போது தான் அந்த கதவை தட்டுற சவுண்டு இன்னும் அதிகமாக கேட்க ஆரம்பிக்குது. பயந்து போய் அவளும் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறா. அடுத்த நாள் காலையில் அவளோட ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணுறா. அவளோட ஃப்ரெண்டு கிட்ட நீ நேற்று வந்தையா அப்படின்னு கேட்கும் போது அவள் நான் வரலன்னு சொன்ன உடனேயே அவளும் அந்த டிரைவரை பார்க்கறதுக்காக அங்கிருந்து கிளம்பி போறா. அப்பதான் அவளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த டிரைவர் இறந்து 2 நாள் ஆயிடுச்சு. என்னுடைய எக்ஸ்பிளைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.